நான் என்னைக்குமே உறுதுணையா இருப்பேன்றத இன்னைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு கணபதினு சொல்லிட்டு அவர் இன்ஃபர்மேஷன் நிறைய கலெக்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். எங்க வசூல் ஆகும்னு நினைச்சுன்னு நிறைய அந்த வசூலை கலெக்ட் பண்றதெல்லாம் மன்னனா இருக்கிறாரு. அவருக்கு இன்னும் தெரியல, இங்க பாண்டிச்சேரியில இங்க உட்காந்துக்கிறவங்க எல்லாம் சாதாரணமா இப்போ ஒரு பிரஸ் ஒரு ஐடென்டி கார்டை போட்டுட்டு உட்காந்துக்கிறவங்க அவங்க எப்படி இருந்தவங்கன்றவங்க எங்களுக்கு தெரியும். அவங்க இப்ப சாதாரணமா ஒரு ஐடி கார்டை போட்டு அமைதியா இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கறாங்க. பத்திரிகையாளர்ன்ற ஒரு பதவிக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்பமா சொல்றாங்க இது கண்டன ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்க குழந்தையில இருந்து நாங்க அவங்க பின்னாடி வந்து வளர்ந்தவங்க. நாங்க அவங்கள பத்தின விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க தெரிஞ்சுக்கிற காலம் விரைவில் இருக்கும்னு நான் நம்புறேன். தயவு செய்து நீங்களே கேட்டீன்னு மாத்தின்னு ஓடிடுங்க. இது கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு சாம்பிள் தான். நீங்களே கேட்டு மாத்தின்னு ஓட்டுருங்க. உங்க மனைவி பேர்ல ஒரு வள்ளினோன்னு ஒரு பத்திரிகை வச்சுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்கள கூட்ட எழுத சொல்லணும்னு நினைக்கிறேன். வள்ளினோன்ற வார்த்தைய தமிழ்ல நீங்க எழுதி காட்டுமா? நாங்க அன்னைக்கு ஒத்துக்கிறோம் நீங்க தான் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு 30 தொகுதி உனக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? 30 தொகுதி எம்எல்ஏ பேர் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல எதுவுமே தெரியாம அடுத்தவங்க பகலும் இரவும் பார்த்து உழைச்சி எழுதி ஒரு பிரிண்ட் பண்ற பத்திரிகையை பார்த்து நீ காப்பி பண்ணி உன் பத்திரிகையில வள்ளினோன்னு போட்டு நீ அதை இன்னைக்கு பிரசுரப்படுத்திட்டு நீ இருக்கிற கலெக்ஷன் எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு இருக்கிறன்னா நீ சாதாரண ஆள் இல்ல. அதான் ரமணபுரத்துல ஒரு டைலாக் இருக்கு, யாருப்பா அது உன்னை பாக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் உங்க மனைவியும் உங்களையும் நாங்க பாக்கணும் போல இருக்குங்க. நீங்களா மாத்திக்கோங்க. இப்பே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு யார் யாரு இவங்க பின்னாடி இருக்கிறாங்கன்றது. இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் இந்நேரம் உங்களுக்கு லைவா வந்துட்டு இருக்கோம். நீங்க வீட்டுல இந்நேரம் இப்ப உங்களுக்கு ஏதாவது சொல்றேன் நேரா பார்த்துட்டு தான் இருப்பீங்க. சீக்கிரம் மாறி போயிடுங்க. யார் காலையோ வந்து மாத்தி மாறி போயிடுங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற போராட்டம் ஐடி கார்டுக்கும் எங்களோட உரிமைக்காகவும் கேட்கிறேன். நீ பண்ற ஊழலை நான் இன்னை வரைக்கும் வெளியில சொல்லாம இருக்கிறோம்னா நீயே புரிஞ்சுக்கோ. தயவு செய்து ஓடிடு. இன்னும் அடுத்த கட்டம் இது சாதாரணமா தெரியுது, ஏதோ ஐடென்டி கார்டு எங்களோட உரிமையை கேட்கறோம்னு சொல்லிட்டு. ஆனா முழுக்க முழுக்க உன்னோட ஊழல் குற்றச்சாட்டு தான் அவங்க கிட்ட ஃபைல்ல இருக்கு. அதை நாளைக்கு வெளியில கொண்டு வந்தாங்கன்னா பாதிப்பு உனக்கு மட்டும் இல்ல உன் குடும்பத்துக்கும் சேர்த்துதான் சொல்றோம் நாங்க. அதனால நீங்க இன்னைக்கே போய் சிஎம் பார்த்து எனக்கு வேற இதுல ஏதாவது மாத்தி கொடுத்துருங்க. அப்பயாவது நான் ஊழல் வழக்குல இருந்து தப்பிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு நீங்க போயிடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். எங்களை சீண்டி பார்க்காதீங்க. நாங்க இருக்கிற ஆளுங்க சாதாரண ஆளா சாதாரணமா எங்களால ரோட்ல உட்காந்து கூட சண்டை போட முடியும். 5 ஸ்டார் ஹோட்டல்லயும் சாப்பிட முடியும். ரோட்டுகள்லயும் எங்களால சாப்பிட முடியும். நாங்க அப்படிப்பட்டவங்க தான். உங்களுக்கு போராட்டம்ன்றது இன்னைக்கு ஒரு சாம்பிள். இதை திரும்ப திரும்ப வளர்த்து விடாதீங்க. இது வளர்க்கறது உங்களுக்கும் நல்லது கிடையாது, எங்களுக்கும் நல்லது கிடையாது. எங்களோட இன்னொரு முகத்தை பார்க்க வைக்காதீங்க. நீங்களா மாறி போயிடுங்கன்னு தான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.